சாம்பார் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ட்ரெடிஷ்னலாக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து போட்டிருக்கோம். டமாட்டோ வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். நான் வந்து புளி போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக வந்து வேகும். சீரகம் வந்து போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சாம்பார் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் வெங்காயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கும் போது வந்து போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி நம்ம போட்டுன்னு இல்லை, மிளகா கிள்ளி போட்டு தான் வந்து இந்த சாம்பார் வந்து செய்வோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான இட்லி டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தியானத்துக்கு தான் வந்து இட்லி போட போகிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து புளிக்கிட்டோம். அப்படியே வந்து வச்சுட்டு இருக்கேன். புளிச்ச பிறகு நம்ம வந்து இட்லி போட்டுக்கலாம். இது வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இட்லி. ஸோ அப்படியே வந்து விட்டுடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து வெந்திருக்குது. ஸோ தண்ணி வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா வந்து கடைஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சி போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து போடலாம். இது வந்து வடை செஞ்சுருந்தோம். ரிமைனிங் அப்படியே வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் அப்புறம் மிளகாய் ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சால்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கின பிறகு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அடைஞ்சி வச்ச பருப்பு வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இட்லிக்கு தேவையான சாம்பார் வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி போடுறது தான் ஹைலைட்டு. சூப்பராக இருக்கும் இட்லிக்கு இந்த சாம்பார். ஸோ ஒன்றா தண்ணியாக வேணால் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். பட் இது வந்து போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.